رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب عليم بما كانوا يكذبون. وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது, நபியே, அவர்களையும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுபவர்களும் மனிதர்களில் சிலர்கள் உண்டு. ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் எவ்விதம் கூறி அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டோரையும் வஞ்சிக்க கருதுகின்றனர். ஆனால் அவர்கள் தங்களை தவிர பிறரை வஞ்சிக்க முடியாது, இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக இந்த வஞ்சகத்தை பற்றி, அதாவது இந்த முனாஃபிக்குத்தனம் என்று சொல்லக்கூடிய நய வஞ்சகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகின்றான். இதுல ஏன் காரணம், உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறதை அல்லாஹ் வளர்க்குகின்றான். ஏன்னா அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கின்றது மரபன், அவருடைய உள்ளங்களில் வியாதி இருக்கின்றது. இவங்க இப்படி செய்யறதன் காரணத்தினால எல்லாத்துக்கும் நான் நல்லவன் போல நடிச்சுக்கிறேன், நல்லவன் போல நடந்துக்கிறேன்னு நடிக்கிறாங்கல்ல. இவங்க இப்படி இவங்க செய்யறதுனால இது என்னமோ தன்னுடைய பெரிய ராஜதந்திரம் போல நினைச்சு பேசுவாங்க. அவங்க செய்வாங்க, பாத்தியா எல்லாத்தையும் நான் இதாக்கிறீங்க. அது உண்மையின் பக்கம் இருக்காமல் அங்க அந்த பக்கமும் இந்த பக்கம் இப்படியே சாதிட்டு இருக்காங்க. இது ஒரு வியாதி. அல்லாஹ் சொல்லும்போது சொன்ன வியாதி இது. அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான் மரபன். அவர்களுடைய வியாதி அல்லாஹ் தான் என்ன செய்யல, அதிகப்படுத்தத்தான் செய்யறான், குறைக்கல. ஏன் இவங்க திரும்பல? இது தவறுங்கிறது கூட அவங்க வேண்டாம இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். அவர்களுக்கு கடுமையான துன்புறுத்தக்கூடிய வேலை அவர்களுக்கு உண்டு. எதனால? பினா ஒன்றின் காரணமாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். எப்படி? பொய் சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்ப இவர்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்களை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இவங்க பொய் சொல்றதின் காரணத்தினால இவங்க அதெல்லாம் விளங்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் எப்படி? எப்ப நீங்க இப்படிலாம் பேசி பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், இன்னமா நிச்சயமாக நாங்கள் முஸ்லிஹூன், ஒரு இலக்கியத்தை ஏற்படுத்துறங்க, நாங்க பிரிவினையை பார்க்கலங்க, இலக்கியத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்லக்கூடியது என்னது? நாங்க ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறோம், இது நாங்க எந்த ஒரு பிளவனையும் செய்யவில்லை என்பதாக பூமியில் நாங்க குழப்பம் ஏற்படுத்தல அப்படின்னு நினைச்சு இவங்க சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அதை அறிந்து கொள்ளுங்கள், இன்னமும் நிச்சயமாக அவர்கள் அவர்களேதான் முஃப்ஸிதூன், இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான், வேற யாரும் இல்லை. அவங்கதான் குழப்பம் செய்திருக்காங்க.
என்றாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தோம்னா அதுதான், நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்த்தால் நாங்க இணக்கமாக போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களின் காரணத்தினால்தான் அங்கே பிரச்சனைகளை ஏற்படுது. இன்னைக்கு 2-3 சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது எதிராகவே தெரியல, அது ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துகின்றோம் என்பதாக சொல்லிக்கொண்டு மௌனத்தை கடைபிடித்ததின் காரணமாக ஏற்பட்டதுடைய விளைவுகள். ஒன்று திருப்பரங்குன்றத்துடைய விஷயங்கள், அதுல இன்னைக்கு என்ன முன்னால் உள்ள நிலைப்பாடுகள் என்ன சொன்னாலும் சரி முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. ஏன் இங்க சட்டம் ஒழுங்கு கேடு ஏற்பட்டு விடும் என்பதாக இன்னைக்கு சொல்லக்கூடியவர்கள் இப்ப போய் என்ன சொல்லிட்டாங்க, அது கொஞ்சம் இணக்கத்தை ஏற்படுத்துறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போனாங்க. இன்னைக்கு முடிஞ்சு. எங்க இருந்து 1992 எடுத்து பார்த்தா இஸ்லாமியர்கள் அங்கே ஹக்கின் பக்கம் நிற்காமல் எப்பொழுது அவர்கள் ஒரு இணக்கத்தை விட்டுக் கொடுப்போம் எனக்குரிய ஒரு எண்ணத்தில் சென்றார்களோ அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்து வெளிதவர் இல்லாத மாறிவிட்டார்கள். அவர்கள் முனாஃபிக்குகளாக போய்விட்டார்கள். 92 ஏற்பட்டதுடைய அந்த இடிப்பு ஏற்பட்டது என்று சொல்கின்றோம். அதற்கு முன்னால் நடந்தது பாபர் மசூதிய விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் ஒரு இணக்கத்தின் காரணமாக விட்டுக் கொடுத்ததின் காரணமாக ஏற்பட்டதுடைய விளைவுகள். தொழுகை நடந்துகிட்டு இருந்த பள்ளி இரவு நேர தொழுகைகள் வேண்டாம், பாக்கி டெய்லி தொழுவாங்க, நீங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா மக்கள் தொழுவாங்க அப்படின்னாங்க. லாஸ்ட் என்ன செஞ்சாங்க, மொத்தத்துக்கே தொழுகைக்கு தடை. அதற்கு பின்னால் அப்பள்ளியை இடிப்பு. காரணம் விட்டுக் கொடுப்போம் என்பதாக ஒரு இணக்கத்திற்கு சென்றதன் காரணமாக ஏற்பட்டதுடைய விளைவுகள். இன்று நடக்கக்கூடிய விஷயங்களும் அது கொண்டுதான். எல்லா விஷயங்களிலும் இணக்கம் என்பது இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிய சரியத்தை விட்டுவிட்டு இணக்கம் என்பது கூடாது. மார்க்கம் என்பது நமக்கு ஒரு மூச்சு. இதை பின்பற்றுவது என்பது தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் விளங்க வேண்டும். இது யாருக்கு விளங்காது, முனாஃபிகீன்களுக்கு அந்த விளக்கம் என்பதே வராது, அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மேலும் சில உதாரணங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பார்ப்போமாக. ஒன்னும் அல்லாஹ் அந்த முனாஃபிக் தனத்திலிருந்து நம்மை காத்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.